மேல்பாலம் விஜய், நாமக்கல் விஜய் பல்லடத்துல விட இருந்துக்கிறாங்க. ஏங்க சீட்டு கொடுத்துங்க அவனுக்கு சீட்டு கொடுத்து நிக்க வைங்க. ஆர்வமா இருக்கான் பாருங்க. அவன் எத்தனை தொகுதியில் நிப்பான்? 24 தொகுதியில் நிக்க போறாரு. மொத்தம் வந்து 24 தொகுதி தான் இருக்கா. பாருங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காரு நீங்க பாருங்க. கரூர் சம்பவம் வந்து கண்டிப்பா வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வந்து கொலை, அது வந்து யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆகிடுங்க. கண்டிப்பா வந்து கரூர் சம்பவத்தில் தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சிடலாமா? ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சு கரூர்ல வந்து 41 பேர் செத்ததுக்கான இது கண்டுபிடிச்சிருவாங்களா? யாரு? விஜய் ஜெயிச்சா. ஏடா விஜய் தான்டா காரணமே. தமிழ்நாட்டு மக்கள்லாம் கூப்பிடலங்க, கடவுளா அவர் அமைச்சு வச்சிருக்காரு விஜய. கடவுள் தான் சொல்லியிருக்காரு, விஜய் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி ஒரு தேவ தூதரா வந்திருக்காரு. நீ தூய சக்தி, நான் தான் தூய சக்தி, டிஎம்கே தூய சக்தி, டிவிகே தூய சக்தி. சோத்திரமாண்டவரே, இவங்க பாவைகளை மன்னியும் அப்பால இப்போ சாத்தானே. புரிதுங்களா இவர் யாருன்னு சொல்லிட்டு? தேவனால வந்து அனுப்பப்பட்டவர் தான் உங்கள் விஜய். என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரே கட்சி யார் தெரியுமாங்க? வேற யாருமே இல்லைங்க, தவிக தான். அதாவது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறன்றத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நேற்று நம்ம விடுபட்ட தற்கூரிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அது விடுபட்ட தற்கூரிகள், அந்த விடுபட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கூரிகள் பத்தி தான் பேச போறோம். அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத வந்து சுவாரஸ்யமா பாருங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, ஃபன் கேரண்டீடு. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். என்னங்க இது தமிழ்நாடு, இது என்ன ஆட்சி நடக்குது இங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல? ஆமா இல்ல. அங்க கீழே இருக்கவங்கலாம், அதாவது இவர் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடாரு, பாதுகாப்பே இல்லை இங்க. நான் கேட்கிறேன் விஜய் சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா பெண்களுக்கு பாதுகாப்போட நீங்க வராங்க. இவ்வளவு தூரம் வந்து உங்க மைக்க பிடிச்சி நீ எதோ பேசுறாங்களே, எப்படி பாதுகாப்பு இல்லாம சுத்தி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிக அளவுல வந்து படிச்சிருக்காங்க மீன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. இப்ப பிஹெச்டி ரெக்கார்டு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப கம்பேர் டு பாத்தீங்கன்னா 2022ல இருந்து 2025 வரைக்கும் எடுத்தீங்கனாலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து மென்ஸை விட உமன்ஸ் தான் அதிகம்னு சொல்லிட்டு காட்டுது. அப்ப பிஹெச்டி வரைக்கும் பெண்கள் படிக்கிறாங்கன்னா பாதுகாப்பு இல்லாம படிக்கிறாங்க. அதாவது இன்னொரு விஷயம் தெரியுமா? சென்னையில அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்காக பாத்தீங்கன்னா தனி வந்து சிப்காட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில நைட்லாம் வேலை செய்யறாங்க. டேட்டா எடுத்து பாருங்க, பாதுகாப்பு மேல செய்யறாங்க. பெண்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. அசால்ட்டா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி தானே நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி தானே சார்? ஒண்ணும் இல்ல, உங்க நிர்வாகி பெண்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்காருன்றத முதல்ல வந்து இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்றத நீங்க பாருங்க. பாத்தீங்களா இங்க இது அநியாயத்தை எங்கன்னா நீங்க எப்படி பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து விஜய் சார் அவர்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய மாவட்ட நிர்வாகி, அதாவது நாமக்கலை சேர்ந்த ஜே செந்தில்நாதன் என்பவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து என்ன பண்றாருன்னா, வாங்க நான் உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை மயக்கி போஸ்டிங்காக வந்து அவங்க கூட வந்து இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல பார்த்துட்டு சுத்து போட்டு
கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி துரத்துறாங்க. அவங்க வீட்டுல பாருங்க விஜய் போட்டோ எல்லாம் இருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அம்மா நான் உனக்கு மகளிர் அணியில உங்களுக்கு நான் போஸ்டிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசைக்கு இணங்க வைக்கிறார். இவனுங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி. கட்சி தொடங்கி 2 வருஷமே ஆகல, அவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு வேலைகள்லாம் பண்றீங்க. ஏண்டா தமிழ்நாடு உங்ககிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் பாருங்க. அதாவது விஜய் என்ற ஒருத்தரை காட்டி, அதாவது உங்களை காட்டி, விஜய் சார் கேட்டுக்கோங்க, உங்களை காட்டி இவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்றது நீங்க பாருங்க. இவங்களை நம்பி நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிறீங்க, இவங்களை நம்பி நீங்க சிஎம் ஆக போறீங்க, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் உங்க கட்சிக்காரனுக்கு புத்தி சொல்லுங்க விஜய் சார், சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. நீங்க மத்தவங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புத்தி சொல்லி உங்க இளைஞர்களை திருத்துங்க. தற்குறித்தனமா இருக்கிறானுங்க, கேடு கட்டத்தனமா இருக்கிறாங்க, பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேவலம். எவ்வளவு ஒரு, அதாவது பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பாருங்க, இங்க வாங்க, அங்க இவரு கூட்டு போற, அவர்கிட்ட கூட்டு போற, விஜய் கிட்ட போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்தி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது பேர் என்ன? இதுதான் நீங்க கொடுக்கிற பாதுகாப்பு லட்சணமா? ஏமா தாய்மார்களே, எல்லாமே சொல்றீங்களே மைக்க புடிச்சிட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க அண்ணன் கொடுப்பார், இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. அதனால உஷாரா இருங்க. நீங்க கிண்டல் பண்றீங்களே, இந்த ஆட்சியில மட்டும்தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. தவறு நடக்கத்தான் செய்யும், அது தடுக்க முடியாதுன்னா அவனாவே திருந்தணும். போலீஸ் என்னதான் கண்டிச்சாலும் சரி, அவன் ஜெயில போனாலும் சரி, அவனா திருந்தாதான் உண்டு. தனி மனித ஒழுக்கம் வேண்டும் எல்லா விஷயத்திலையும். சில கைவர்கள் அந்த மாதிரி பண்றதும் செய்வான். அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலனா நீங்க ஆட்சி மேல குறை சொல்லலாம். ஆனா பெண்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்து அதிகபட்ச தண்டனையா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்க போராடின விஷயம், நீங்க எல்லாம் இந்த பிரச்சனை கோவையில் இருந்துச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் இருந்துச்சு பிரச்சனை, எல்லாருக்குமே தெரியும். உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்க. அப்ப நல்ல ஆட்சி நடக்குது. மீண்டும் சொல்றேன், சில கைவர்கள் பண்றதுனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஆகாது. பெண்களுக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான். உங்க நடிகர் விஜய் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. வெறும் சினிமாவை காட்டி உங்களை மயக்கி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. உங்களை அவருடைய சுயநலத்துக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை முதல்ல தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாம விஜய நான் பார்க்கணும், விஜய பார்த்தா போதும், அவர் தான், அதாவது வாங்க வெளியில வாங்க. அரசியல் தெரியாம எதுக்காக உங்களை தற்கூறின்றாங்க? இதுக்காக தான். இவங்களெல்லாம் நம்பாதீங்க. இவங்கெல்லாம் மிக மோசமானவர்கள். கொஞ்ச நாள் முன்னாடி தான் திருவள்ளூரை சார்ந்த ஏதோ மாவட்ட செயலர் ஏதோ பண்ணிட்டாரு, அதாவது காசு வாங்கினா போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனையாச்சு. போயிட்டு விஜய் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணானுங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல. நீங்களாம் சிந்திக்கணும். கட்சி தொடங்கி சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கோஷ்டி மோதல், அதை காசை வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்கறது, சாதியை பார்த்து போஸ்டிங் கொடுக்கறது, இந்த மாதிரியான அனைத்து வகையிலும் கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது தாவேகா கட்சி. ஆனா மக்களை நீங்க உசராருங்க. விஜய் நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இது மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாடு பாழங்கணத்துக்கு போயிடும். இதுல புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையான உலகத்துக்கு வாங்க, சினிமா உலகத்துல இருக்காதீங்கன்னு நான் சொல்றேன். தாவேகால பாத்தீங்கன்னா பல்லடம் எம்எல்ஏ தயாராயிட்டாருங்க. ஏன்னா நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, ரொம்ப பூரி படைஞ்சிருவீங்க. நீங்க பாருங்க, வீடியோ பாருங்க. 2026ல உங்க ஓட்ட ஐடியா விஜயெல்லாம் போட்டிருக்கேன். எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? 24 தொகுதியிலே நிக்கிறோம். மேப்பாளம் விஜய், ஈரோடு விஜய், திருப்பூர் விஜய், பல்லடத்துல வேணா நான் நின்னுக்கிறேன் பாரு கவினு. பாத்தீங்களா? மேல்பாளம் விஜய், நாமக்கல் விஜய், பல்லடத்துல வேணா நின்றுக்கிறாங்க. சீட்டு கொடுத்துங்க அவனுக்கு சீட்டு கொடுத்து நிக்க வைங்க. பாவம் ஆர்வமா இருக்கான் பாருங்க. அவன் எத்தனை தொகுதியில் நிப்பான்? 24 தொகுதியில் நிக்க போறாரு. மொத்தம் 24 தொகுதி தான் இருக்கா. பாருங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு வளர்த்தி வச்சிருக்காருன்றது நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு அறிவா பேசலாம் பாருங்க குழந்தைங்க. கடைசியில உன் வயசு என்னன்னு கேட்டா எனக்கு இப்ப 18 தாங்க ஆகுது. எத்தனை வருஷமா கட்சியில இருக்கிறீங்க? குறைஞ்சபட்டது ஒரு 18 வருஷமா இருக்கிறேன். எனக்கு வயசே 18 தான்.
நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? சோ இந்த மாதிரி தற்கொலைகள் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அது ஒண்ணு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தற்கூரி என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணுவார், விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்க கட்சி ஃபுல்லாவே என்ன சொல்றாங்க, விஜய் வரட்டுங்க பாருங்க என்னெல்லாம் பண்ண போறாரு, என்னென்ன பண்ண போறாரு. அதான் என்ன பண்ண போறேன்னு கேட்டா ஏங்க எல்லாத்தையுமே பண்ணுவாருங்க, எல்லாம் நல்லதும் பண்ணுவாரு. அதான் என்னப்பா பண்ணுவாருன்னு கேட்டா அடா எல்லாம் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்றானுங்க. பாருங்க நீங்க இப்ப அண்ணன் வராப்புல, அண்ணன் நம்மளுக்கு புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணுவாப்புல. என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாருன்னு தலைவா, அவர் தமிழ்நாட்டே ஒரு மாத்துவாப்புல. ஆமா, என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இவ்வளவு அசால்ட்டா வந்து கேஷுவலா அப்படியே பக்கா பிச்சு வதறான் அவன். ஏன்னா விஜய் வந்து நெஞ்சில வச்சிருக்கான், நெஞ்சில வச்சிருக்கனால அப்படியே மூளையில அப்படியே தெரிக்குது. அப்படியே அந்த சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படி இருக்கிறானுங்க பாருங்க. இவங்களை வச்சுதான் அண்ணா வந்து சிஎம் ஆக போறார். அப்புறம் இதை விட காமெடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது விஜய் ஒரு பையன் நிக்கிறான், அவன் பின்னாடி வந்து கொள்கை தலைவர்கள் விஜய் எல்லாம் இருக்கிறார். ஒருத்தர் கேட்கிறாரு, பத்திரிகையாளர் கேட்கிறாரு, தம்பி உனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர்கள்ல வந்து உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு, கொள்கை தலைவர்கள் யாரை பிடிக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு இப்படி கை காமிச்சா, ஆஹா நிறைய அம்பேத்கரை காமிச்சிட்டான் போல, இல்ல காமராஜரை காமிச்சிட்டார் போல நினைச்சா, ஓ விஜய் அண்ணனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். யாரு? அவரு கொள்கை தலைவரா விஜய். பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அவரை மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே இவர் தான். முத போட்டோல இருக்கிறது யாருங்க அது? நான் அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினே இவர் தான். எப்படி சூப்பர்ல. அதுக்கப்புறம் ஒரு கேட்கிறாரு, பக்கத்துல ஒருத்தர் வச்சிருக்கு தாடி வச்சிருக்காரு, அவர் பேர் என்னன்னு கேட்டதுக்கு, பேரா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. அதான்ப்பா உனக்கு தெரியல, சொல்லுப்பா பேர். அட எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்றா. நீங்க பாருங்களேன். இல்ல 5 தலைவர்களை எல்லாருமே படிக்கணும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார்ல. முன்னாடி முதல்ல ஒரு போட்டோ, 2வது 3வது 4வது 5வது 5. ஒன்று சொல்லுமா? யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு பிடிச்சதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா? யார் அவரு? யாரும் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொன்னா நீங்க சொன்னா நல்லா இருக்கும்ல. நீங்களே சொல்லிருக்க சொன்னீங்க. இதை காமிச்சா யாரும் உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொல்லுங்க. இல்ல உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட. எனக்கு ஒரே ஒண்ணு தளபதி மட்டும்தான். அப்ப அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியல? ஏன் தெரியல? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்புறம் எனக்கு ஒண்ணே எங்க தளபதி. அவர் உங்க ஊருக்காரர் தான், பக்கத்துல ஈரோடு பெரியாரு. தெரியுங்க. நான் உங்களை சொல்ல சொல்ல நீங்க அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நான் ஒரே விஷயம், நான் யாருமே பேச மாட்டேன். இவரு தெரியுமா? அதாவது பார்த்திருப்பீங்களா, ஒரு பெரியார் பேரை கூட தெரியல, ஆனா வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு எல்லாமே இந்த சினிமா மோகம் எல்லாம் சொல்றாங்களே. இளைஞர்கள் படை, இளைஞர்கள் படை. இதுதான் இளைஞர்கள் படையா? கொள்கை தலைவர்கள் பேரை தெரியல, யாரை தெரியும் கேட்டா விஜய் மட்டும்தான் தெரியும். ஏன்னா விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க. அதான உண்மை. விஜய்க்கு தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவரு எதனா சொன்னாரா? சொல்ல மாட்டாரு. அதான் இந்த மாதிரி, அதாவது தமிழ்நாடு அரசு எவ்வளவோ இளைஞர்களை வந்து படிக்க வைத்து இங்க பெரிய பெரிய ஆளான்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் சொல்றாரு ஒரு நாடகம் சொல்றாரு. அவன் வந்து அவனோட வளர்ச்சியை பத்தி பேசுறான். இதுங்க என்னென்ன பேசுதுன்னு பாருங்க. இதுதான் விஜய் வந்து உருவாக்குன கூட்டம், உருவாக்குன தற்குறிகள் கூட்டம். எவனும் வந்து சிந்தனையாளர்கள் கிடையாது, எவனும் படித்து முன்னேறணும் கிடையாது, எல்லாம் அறக்குறை. விஜய் ஒருத்தன், விஜய் இருந்தா போதும், சோரே வானா அப்படின்னு சொல்ற இளைஞர்கள் தான் இங்க இருக்கிறானுங்க. நீங்க பாருங்க, ஒண்ணு பாருங்க. இன்னொருத்தான் அதை விட காமெடி என்னன்னா, கரூர் சம்பவம் வந்து கண்டிப்பா வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வந்து கொலை, அது வந்து யாருன்றது கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆகிடுங்க, கண்டிப்பா வந்து கரூர் சம்பவத்தில் தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சிடலாமா? அடே கரூர் சம்பவத்துல அதாவது ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சு கரூர்ல வந்து 41 பேர் செத்ததுக்கான இது கண்டுபிடிச்சிருவாங்களாம். யாரு? விஜய் ஜெயிச்சா. ஏண்டா விஜய் தான்டா காரணமே. விஜய் லேட்டா வந்தனால தானே வந்து அந்த சம்பவமே ஆச்சு. இதுல வர விஜய்க்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துல கண்டுபிடிப்பாங்களாம். இந்த தற்கொலை சொல்லுது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முதல் நிகழ்ச்சி, இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? கரூர் சம்பவத்தில் என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியணும்னா நம்ம தளபதி விஜயை ஜெயிக்க வைக்கணும். இல்ல புரியல. அவர் வந்தாதான் இதுக்கு ஒரு விடை பிறக்கும்.
வேற எந்த கட்சி வந்தாலும் இந்த உண்மையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து தற்கொலை கொலை, தற்கொலை கொலை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தளபதிக்கு, விஜய் என் இதே தளபதிக்கு ஓட்டு போடணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. என்னமா அப்பா, ஐயோ பின்றீங்கடா. அதாவது கிட்டத்தட்ட வந்து பலரும் வந்து இந்த மாதிரி அறிவாளிகளா இருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆச்சரியக்குறிகளா இருக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குறிகளா இருக்கிறாங்கன்றது வந்து பார்க்கும்போது விஜய் சார் நீங்க வந்து ரொம்ப 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 பெருமைப்படணும் சார். ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்றது கேட்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி இவங்க முட்டாள்களா இருந்தா மட்டும்தான் வந்து உங்ககிட்ட வாங்க கத்தின்னு ஓடுவானுங்க. ஐயோ தலைவா தலைவா விஜய், தலைவா தளபதி, நீதான் சிஎம்னு. அதாவது முட்டாள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருங்க. அவன் உஷாராயிட்டானா உங்க பாடு அம்போதான். ஆனா நீங்க தெளிவா இருக்கீங்க சார், நீங்க தெளிவா இருக்கிறீங்க. நீங்க வச்சு அதாவது கரெக்டா வந்து எப்படி இருக்கிறீங்க பாருங்க. இளைஞரோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காகவே நீங்க கட்சி தொடங்கின முதல் ஆள் நீங்க தான். உண்மை. நீங்க ஒரு மேடையில ஏறினீங்களே, இளைஞர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்களா? தம்பி இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நம்மளாம் வந்து சினிமாக்காரங்க கிடையாது, நம்ம அரசியல்வாதிகளா மாறிட்டோம், சமூக சேவையில வந்து நம்ம வந்து முன்னிறுத்தணும், மக்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு மேடையில பேசுறீங்களா? எப்ப பார்த்தாலும் திமுக 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 திமுகன்னு குறை சொல்றீங்க. ஏங்க குறை சொல்றதுனால உங்களை மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த ஆளே எப்போ வந்தாலே சும்மா திமுக திமுக பார்த்தா பேசிட்டு இருக்காங்க, இப்படிதான் நினைக்கிறாங்க ஜெனரல் பப்ளிக். கீழே இருக்க தற்கொலை அப்படி நினைக்க மாட்டான். இதான் உண்மை. என்னைக்காச்சும் ஒரு நல்ல புத்தி சொல்லியிருக்கிறீங்களா? தம்பி சோசியல் மீடியால எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு மேடையில பேசுறது தானே. நீங்க மக்களை சந்திக்க தானே வந்திருக்கீங்க, உங்க இளைஞர்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்த வந்திருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி அவனோட வாழ்க்கை தரம் உயரும்? அவங்களை மோட்டிவேட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா திமுக திமுக அது பண்ணிச்சு, திமுக இது. நீ என்ன பண்ண அப்படின்றது கேட்டா நீங்க பதில் சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது போக பாருங்கன்னா எஸ்ஐஆர், அதாவது இது வரைக்கும் அந்த மேடையில ஏறி ஒன்றும் இல்லைங்க, எத்தனை பல லட்சம் வந்து ஓட்டு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து முந்தானத்து மேடையில் ஏறி எங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எதனா அது எதிர்த்தோ இல்லை வந்து ஏதாச்சும் மக்கள்கிட்ட வந்து உரையாடினீங்களா? இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அவன் ஓட்டு இருந்தாதானே ஓட்டு போட முடியும். இதை பத்தி நீங்க மேடையில் ஏதாச்சும் நீங்க பேசுனீங்களா விஜய் சார்? எது தேவையோ அதை பேசுங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி பேசினா எப்படி? இது பிஜேபி, அதாவது உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிஜேபின்னு வந்துச்சா? ஒரு வார்த்தை ஒன்றிய அரசு தான் வருது. அதாவது இவர் பிஜேபின்னு வாயில சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அங்க கீழே இருக்கு கேட்கறாங்க, நமக்கு யாரு அரசியல் எதிரி, யாரு கொள்கை எதிரி. ஆனா இவர் திமுக மட்டும் 100-200 வாட்டி சொல்வாரு. ஆனா பிஜேபின்ற வார்த்தை ஒரு வார்த்தை வராது. ஏன் இப்படி பயம் கேட்டா நீங்க சொல்றீங்க அந்த பயம் இருக்கணும். அந்த பயத்தை வெளிக்காட்டுறது கிளீனா தெரியுது. அதாவது மண்டையில கொண்டே மறைச்சிடும் சொல்லிட்டு கிண்டல் வேற பேச்சு வேற. விஜய் சார் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இது ஜெனரல் பப்ளிக் கண்டிப்பா சொல்றேன், உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்ததை வச்சு நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. கீழே இருக்கிறவங்க அறிவில்லாத முட்டாளுங்க. எவனுக்குமே அறிவு கிடையாது. உண்மையான அறிவுச்சுன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க மாட்டான், உங்களுக்கு கேள்வி கேட்பான். சார் விஜய் சார் நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத முதல்ல பேசுங்க. ஏங்க நீங்க வந்து உங்களை கிண்டல் பண்ணாங்க, என்ன நீங்க வந்து வீடை குத்துருவியா, 2 வீலர் குத்துருவியான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு எதனா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்களா? அது எதுவுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கு ஏதாவது நீங்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்தீங்களா விஜய் சார்? கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுங்க. அது எப்படி உருவாக்குன்னு சொல்லிட்டு கொடுங்க. இளைஞர்களுக்கு எந்த வழியில வேலை வாய்ப்பு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஏன்னா இப்ப யாருமே வேலை இல்ல, எந்த கம்பெனியுமே தமிழ்நாட்டுல இல்ல, சென்னையில் எதுவுமே இல்ல. நீங்க தான் வந்து கொடுக்க போறீங்கல்ல. நீங்க என்ன மாற்றம் கொண்டு வருவீங்க அதை சொல்லுங்க. கேட்டா சொன்னாங்க மட்டும் சொல்றீங்களா? அது சொன்னா பேப்பர் பறந்து போயிடுச்சு, டக்குன்னு மறந்துட்டு வேற டாபிக் மாதிரி அப்படியே போயிட்டீங்க. அதுக்கு பதிலே சொல்லவே இல்லையே. இங்க பதில் சொன்னதான் சார் தெரியும். ஆனா தான் சார் உங்களுக்கு தற்குறின்னு சொல்றாங்க. தற்குறின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கோவம் பொத்துக்குன்னு வருது இல்ல? என்ன விஜய் சார் இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க திரும்ப வந்து சினிமா டைலாக் பேசி சினிமால பண்ற ஹீரோயிசம்லாம் வந்து மேடையில் நீங்க காட்டுனீங்கன்னா நம்ப மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. அதே போல பெண்களே, நான் சொல்றேன், சினிமா மோகத்துல விஜயை நம்பி இருக்காதீங்க. விஜய் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, விஜயை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணி சிந்திச்சு பாருங்க. சும்மா வந்து நீங்க வந்து அவர் மேல இருக்கிற அந்த ஸ்டார் மோகத்துல வந்து விழுந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா உங்க தொகுதிக்கு வருவார் நினைக்கிறீங்களா?
இப்பவே வந்து பார்க்க மாட்டாரு. இதெல்லாம் வந்து சிம்பிளான விஷயம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொருத்தர், அதாவது கொஞ்சம் வயசானவர் வச்சுங்களேன், அவர்கிட்ட வந்து மைக் வச்சு கேட்குறாங்க, விஜய் வந்து எதனால அரசியலுக்கு வராருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க ஒரு விளக்கம். எப்பா 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 கொஞ்சம் பாருங்க. அவரை நாங்கள்லாம் அழைக்கல, அவர் ஆண்டவனார் பார்த்து இந்த மக்கள் இது மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டப்பட்டதை நீதான் போய் நீக்க வேண்டும்னு ஆண்டவராக அவர் அடித்த பிள்ளை. அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம்? பாத்தீங்களா அந்த விளக்கம்? பயங்கரமா இல்ல அந்த விளக்கம்? பக்கா. அதாவது தமிழ்நாட்டு மக்கள்லாம் கூப்பிடலங்க, கடவுளா அவர் அமைச்சு வச்சிருக்காரு விஜய. கடவுள் தான் சொல்லியிருக்காரு, விஜய் விஜய் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி ஒரு தேவ தூதரா வந்திருக்காரு. வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ரட்சிக்க போறாரு. புரியுதுங்களா? இப்ப எப்படி எங்க இருந்து வந்துச்சு பாத்தீங்களா அந்த வார்த்தை? நீ தீய சக்தி, நான் தான் தூய சக்தி, டிஎம்கே தீய சக்தி, டிவிகே தூய சக்தி. சோத்திரமாண்டவரே, இவங்க பாவைகளை மன்னியும் அப்பால இப்போ சாத்தானே. புரிதுங்களா? இவர் யாருன்னு சொல்லிட்டு தேவனால வந்து அனுப்பப்பட்டவர் தான் உங்கள் விஜய். பாருங்க எப்பாற்பட்ட ஒரு தற்கூரிகளா இருக்கிறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து ஏன் தமிழ் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாடுன்னா இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சுப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? நம்மளுக்கே கஷ்டமா இருக்குங்க. நீங்க வந்து எந்த மீட்டிங் வேணா போங்களேன், எந்த மீட்டிங் வேணா போங்க, அவங்க கொள்கை என்னன்னு கேளுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ அரசு வந்து என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க, சொல்லுவாங்க. அதிமுக மீட்டிங் போங்க, திமுக மீட்டிங் எல்லாம் போங்க. ஆனா நீ இங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், விஜய் 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 என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு. உன் கொள்கை என்ன? ஆனா கொள்கை எல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு அப்படிதான், கொள்கையெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நமக்கு விஜய் தான். மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு? மொத்தம் வந்து 264 தொகுதி இருக்கு. 264 தொகுதி இருக்கு. 264 தொகுதி இருக்கான். எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் நிக்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. இப்ப ஆட்சி அமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கும்? அப்படியெல்லாம் கணக்கில் 267 தொகுதியிலும் ஜெயிப்பார். 267 தொகுதியிலும் ஜெயிப்பார். காமராஜர் அந்த காலத்திலே எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரவாங்க? 266 தொகுதியிலும் ஜெயிப்பார். இன்னொருத்தன் கேக்குறாரு, தம்பி விஜய் வந்து ஆக்சுவலா வந்து தாவேக்கா வந்து எவ்வளவு தொகுதியில ஜெயிக்கும்? 34ல ஜெயிச்சிரும். இன்னொருத்தன் 24ல ஜெயிச்சிரும். இன்னொருத்தன் 60ல ஜெயிச்சிரும். அப்புறம் இன்னொருத்தனையும் கேக்குறாங்க, ஏம்பா ஜெயிக்கணும்னா எத்தனை தொகுதியில வந்து இது பண்ணும்? எங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாருங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாரு. அப்புறம் இன்னும் எத்தனை தொகுதி? அதெல்லாம் நம்மளுக்கு ஏன் நோண்டி கேட்டா அது நம்மளுக்கு ஏன்? பெரியார் பேர் தெரியல, அதுவும் ஈரோடுக்காரன், அவனுக்கு பெரியார் பேர் தெரியல. எந்தெந்த மாதிரி, அதாவது நீங்க எல்லாம் பார்க்கலாம், அதாவது இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்க, தற்கூரி பைத்தியம். மண்டையில ஃபுல்லா விஜய் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வேளாங்கண்ணிக்கு போறானுங்க கொடி எடுத்துக்கினு, அப்புறம் மசூதிக்கு போறானுங்க கொடி எடுத்துக்கினு சிலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அந்த நாக்கில குத்திக்கிறானுங்க, வேலை இழுக்கிறானுங்க, தேர் இழுக்கிறானுங்க. எதுக்குன்னு பார்த்தா விஜய் ஜெயிக்கணும். டேய் அப்படி பண்ணா விஜய் ஜெயிச்சிருவாரா? போயிட்டு வீடியோடா போயிட்டு ஓட்டு கேளுங்கடா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கடா, போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போய் கேளுங்க, இறங்கி களத்துல வேலை செய்யுங்க, அப்பதான் வந்து ஓட்டு போடுவாங்கடா. நீ போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டா உனக்கு குத்துருவா நினைச்சுட்டு இருக்கீங்களா? ஏடா நீங்க பைத்தியம்டா, நீங்க வந்து கடவுள்கிட்ட போக கூடாது, நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் உங்களுக்கு ஊசி போட்டு உங்களுக்கு சரி பண்ணுவாங்க. தற்கூரி பசங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்களே? ஆனா ஒண்ணு சொல்லுவா, உங்க நினைச்சாலும் வந்து பாவமாவும் இருக்கு, ஏன்டா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோபமாவும் இருக்கு. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட்
ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை வின் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.